கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஸ்தோத்திரம் பிரதர். இன்றைக்கி எங்கே புறப்பட்டுட்டீங்க? இன்றைக்கி உபவாச கூட்டம் இருக்குது, அதுக்காக புறப்பட்டு போகிறேன். இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். அப்படிங்களா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுது. சாப்பிட்லையா? ஆமாங்க, நான் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்ருவேன். உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவாங்க, நான் சாப்பிடுவேன். சரி, காலையில் இருந்து நான் சாப்பிட்லைங்க. கைகாலெலாம் ஒரே சோர்வாக இருக்குது, முகம் வாடலாக இருக்குது. இப்படி அநேகர் உபவாசிக்கிறத நம்ம கேட்க முடியும், பார்க்க முடியும். சும்மாவாவது அப்படி ரொம்ப சோர்ந்து போய் இருப்பாங்க. ஏன் பிரதர் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்கன்னா, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேங்க. ஆமாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறேன். எத்தனை நாளாக ஃபாஸ்டிங்கு? இன்றைக்கி தாங்க, காலையிலேருந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங்கு. அப்போ 2 நாள் ஃபாஸ்டிங்கும்பாங்க, 3 நாள் ஃபாஸ்டிங்கும்பாங்க. கைகாலம் அப்படியே வெளத்து போச்சுங்க. அப்படி இருக்க வேண்டாங்கிறார் ஆண்டவர். அது அந்த நாடகங்களை நடிக்க வேண்டாங்கிறார். இன்றைக்கி நிறையா ஆலயங்களிலே நாடகங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. நிறையா சுவிசேஷகர்கள் நாடகத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், நடித்து கொண்டிருக்கிறார். உபவாசங்கிற பேரில் நாடகமும் நடிப்பும் தான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர உண்மையான உபவாசம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி உலகத்துக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுக்கு உண்டான பலன் அன்னைக்கே அவங்க அனுபவிச்சு போயிடுவாங்க. என்னென்னா, ஃபாஸ்டிங் முடிஞ்சுன்னா நல்ல வயிறு நிறைய சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற பலன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர் காணப்படாதபடிக்கு. எந்த மனுஷனும் நம்மளை பார்த்து இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடவே கூடாது. சக மனிதர்கள் ஒன்றா இருக்கணும், சாதாரணமாக இருக்கணும். இவர் ஃபாஸ்டிங்க, முகமெல்லாம் வாடலாக இருக்கு அப்படியெல்லாம் சொல்லிடவே கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் சரீரத்தை பலப்படுத்திக்கங்கிறார். தலைக்கு எண்ணெய் பூசு, முகத்தை கழுவு, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இரு. ஆரோக்கியமாக இருக்க முடியும் உன்னால். 1 நாள் 2 நாள் சாப்பிட்லன்னா நம்ம உடனே சோர்ந்து போயிட மாட்டோம். 2 நாளைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாக்கா நம்ம 2 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கிறோமா இல்லையா? அப்போவெல்லாம் அந்த சோறு வர்றதில்லை. ஆனால் ப்ரேயருக்கு வர்றப்போ மட்டும் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தாவே நம்ம சோர்ந்து போயிடும். ஏன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ப்ரேயருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் உபவாசித்திருக்கிறீர்கள் என்று எந்த மனுஷராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உபவாசம் இருக்கணுங்கிறார். அது ரகசியமாக இருக்கணுங்கிறார். 2 பேருக்கு தான் தெரியணும். யாருக்கு? உபவாசம் இருக்கிற நமக்கு. இந்த உபவாசத்தை அனுமதித்து இந்த உபவாசத்தினால் நமக்கு பலன் கொடுக்கிற நம்முடைய கடவுளுக்கு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்தரங்கத்திலே நாம் பண்ணுகிற உபவாசம் யாருக்கும் தெரியாமல் நம்மை நாமே வருத்தி கொண்டு சாப்பிடாம நேரங்களை சரியானபடி பயன்படுத்தி பைபிள் படித்து ஜெபம் பண்ணி கர்த்தரோட சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரோட சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஜெபத்திற்கு அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ரகசியமாக இல்லை, வெளியரங்கமான பலன் கண்டிப்பாக உண்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறார்.
உங்கள் முகத்தை வாட பண்ணாதீங்க, வாடி போன மாதிரி இருக்காதீங்க, சோர்ந்து போய் இருக்காதீங்க, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா மட்டும் காணும்படியா இருங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியணும். அன்பானவர்களே, நாடகத்தை கர்த்தர் விரும்புறது கிடையாது, நடிப்பை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. வெளியரங்கமாக சும்மா 10 பேர் நம்மளை பாராட்டணும், பிரதர் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறாரு, பிரதர் இன்றைக்கி பயங்கரமாக அவர் உபவாசம் இருந்தாருன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நம்மை பெருமை பாராட்டும்படியாக அந்த ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. உபவாசம் என்பது கடவுளுக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் அப்படி இருந்தாங்க, நிறைய ஊழியக்காரர் அப்படி இருந்தாங்க, நிறையா மிஷினரிகள் அப்படி இருந்தாங்க. சாப்பிடாம கர்த்தரோட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வெளியே வருவாங்க, அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அது வாய்க்கும். தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள், வாய்க்கும். நம்மை பற்றின நம்முடைய வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லுவாங்க, அது நடக்கும். ஏன்னா அவர்கள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை வெளியே. 40 நாள் உபவாசம் இருந்தார் மோசே. அவர் கீழே இறங்கி வர்றப்ப அவர் முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அதை யாருனாலையும் பார்க்க முடியல. அன்பானவர்களே, நாம் கூட ஆண்டவரோட சமூகத்தில் உண்மையாய் உபவாசித்து ஜெபித்து வருகிற போது ஜெபத்தை முடித்து எந்திரிச்சு பாருங்கள், நம்முடைய முகம் பிரகாசமாயும். அதனால் உபவாசம் என்கிற நாடகத்தை இனிமேல் நடிக்க வேண்டாம். உபவாசம் என்கிற நாடகத்தை நாம் நிறைவேற்றாமல் உண்மையுள்ளவர்களாய் உபவாசித்து உண்மையான உபவாசத்தை நாம் கடைபிடித்து கர்த்தருக்கும் நமக்கும் மட்டுமே தெரியும்படியான உபவாசத்தை நாம் செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வெளியரங்கமான பலனை தரும். அந்த பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நாங்களும் மற்றவர்களைப் போல இல்லாமல் அந்தரங்கத்திலே பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரியும்படியான எங்களுடைய உபவாசத்தை நாங்கள் கைக்கொண்டு அதை நிறைவேற்றி ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் வெளியரங்கமாக இருக்கும். ஆண்டவரே, நீர் அப்படி தருகிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசித்து ஜெபிக்கிறதற்காக நன்றி. இந்த ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இந்த உபவாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.